அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை அணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வர மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படி நடக்கிறது. வாக்கியப்படி அதுக்கு முன்னாடி நடந்துடும். 26ஆம் தேதி நினைக்கிறேன் நடந்துடும். இந்த குரு பயிற்சி மூலம் நல்லபடியாக லாபத்தை பெறக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா, இப்போ குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வருவார். கடகத்திலேருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான 2வது சொந்த வீடான மீன ராசியை பார்ப்பார். இந்த 3 ராசிகளும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு முழு பார்வையான 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மகர ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் 100% நிறைவேறும். திருமணம், வேலை, கல்வி உயர்வு, பதவி உயர்வு, அனைத்து விதமான குழந்தை பாக்கியம், அனைத்து விதமான பலன்களும் பெற முடியும். இந்த 3 ராசிகளும் குரு பயனால் அதிகப்படியான பலனை பெறுவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மீன ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கக்குள்ள இப்போ மீன ராசிக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பிரம்மஸ்தி தோஷம் ஏற்படும். கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லணும். கருத்தில் கொள்ளுங்கள். இல்லைன்னா பிரச்சனைகள் வளரும். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லிடுறேன். மேஷ ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், நலமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உற்சாகமாக இந்த நாளை செலவு செய்யுங்க. மதிப்பு மரியாதை உயரும். கடகராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறு முயற்சி எடுத்தால் தான் வெற்றி பெற முடியும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இந்த துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மிகவும் சிறப்பான நாள், உயர்வான நாள், நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றியை தேடித்தரும். இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சுகமான நாள், புகழும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். உங்கள் எண்ணங்கள் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாள், அற்புதமான நாள். கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் நாள் சுமாரான நாள். கோபம் அதிகமாக வரும். அதே போல் பொறுமை தேவை. விரயம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சந்திராசிக்கு விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.